இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். இந்த இனிமையான காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோமா? அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லாமல் போகலாம், இன்னைக்கு இருந்த நாங்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம். எங்களுக்கு அப்போ என்ன நடக்குமென்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி எங்களோட உயிரை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோமா? ஒவ்வொரு விடியலும் எங்களுடைய புதிய ஆரம்பத்தின் துவக்கம். அந்த துவக்கம் நல்லபடியாக அமையணுமென்னா நாங்கள் முதல்ல நல்ல சிந்தனைகளோடு தொடங்கணும். அந்த நல்ல சிந்தனை ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அவருடைய வார்த்தை தான் நல்ல சிந்தனையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை யோபுவினுடைய வாழ்க்கையினூடாக நம்மோடு பேசுகிறது. யோபு வாழ்க்கையில அநேக இன்னல்களை சந்தித்தார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கும் சோதனைகளும் துன்பங்களும் சில நேரங்களில் மிகவும் கடினமாக தோன்றும். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்ற ஒரு கேள்வி கட்டாயம் வரும். ஏனெண்டா நாங்கள் எல்லாரும் மனுஷ கண்களோடு பார்க்குறோம். ஆனால் யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர் நீதிமானாக இருந்தாலும் பல துன்பங்களை அனுபவித்தார். உடைமைகள், குடும்பம், உடல் நலம் எல்லாவற்றிலும் இழப்பை சந்தித்தார். இருந்தாலும் ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. யோபு தன்னை புண்படுத்திய நண்பர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அவரது நிலையை மாற்றினார் என்று கூறுகிறது. இது மன்னிப்பு மற்றும் அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பதன் மகத்துவத்தை எமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களையும் நம்மை காயப்படுத்தியவர்களையும் மன்னிப்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் அதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு அதுதான் ஏற்ற செயல். பல நேரங்களில் நாங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் முதல்ல எங்களுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். எங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கோபம், வேதனை, பழிவாங்குற எண்ணம், வெறுப்பு இவற்றை விட்டு அன்போடு ஜெபிக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பிறக்கும். அதன் பிறகு ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மை நிரப்பும். எனவே வாழ்க்கையில சிரமங்கள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் அடுத்தவரை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். யோபுவை போல பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் நடந்தால் ஆண்டவர் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றுவார். இந்த அன்பு என்கிறத அடுத்தவர்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்கிறத நாங்கள் எங்களோட வீட்டிலிருந்து தொடங்குவோம். எங்களுடைய சகோதரங்களுக்காக, எங்களுடைய அம்மா அப்பாக்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பல நேரங்களில் எங்களுடைய மனசை அவங்க காயப்படுத்தி இருக்கலாம், நோகடைத்திருக்கலாம், அவங்களுடைய செயல்கள் எங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்திருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அவங்கள மேலே வெறுப்பு கொள்ளாமல் அவங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை துன்புறுத்துறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் எங்களோட பக்கம் இருந்து எங்களுக்கு செயலாற்றுவார், எங்களோடு இருப்பார். அதை நாங்கள் இன்றைக்கு எங்களோட குடும்பத்திலிருந்து தொடங்குவோம். ஆமேன்.